தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80% மக்கள் வந்து இந்த தீய சக்தி திமுக வேண்டாம்னு ஒழிச்சு கட்டியிருக்கு. அவங்களுக்கெல்லாம் பெரிய வாழ்த்துக்கள். புரியுங்களா? இருந்தாலும் சொல்கிறேன், அதில் ஏற்கனவே உள்ள அமைச்சர்கள்லாம் கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனாங்க, எல்லாரையும் தரந்து பேசுனாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வாயடைச்சு கிடப்பாங்க. 5 வருஷத்துக்கு பேசவே முடியாது. ஏன்னு வச்சுக்கேன், அவங்களோட மான மரியாதை எல்லாமே காற்றுல பறந்துட்டுங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை. அதுன்னு சொல்லப்போனால் முதலமைச்சர்லாம் பார்த்தா பெருங்கொடுமை. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், தற்போதைய முதலமைச்சர், நேற்று வரை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், இவங்கெல்லாம் தோற்றது பெரிய அவமானம். அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க மேலே வெறுப்பில் இருந்திருக்குங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற விமர்சனம்லாம் அவங்கள வைக்கணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. நிறைய அமைச்சர் சொல்கிறேன், சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், புரியுதுங்களா? அடுத்தது பழைய கட்சியில் பழைய பிரிச்சாலே ஒருத்தர் இருக்கார், துரைமுருகன்ட்டு. அவர் எல்லாத்துக்கும் காலத்துக்கு திமுக பின்னாடியே நிற்பார். அவர் இந்தமாரி பலரை வந்து மக்கள் வந்து தோற்கடிச்சிருக்கு. அது ஒரு ஓட்டில் ஒருத்தர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பெரிய கற்பனை அமைச்சரை தோற்க வச்சிருக்கார் ஒருத்தர். இவங்கெல்லாம் பாராட்டணும். பரவாயில்ல, மக்கள் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் உணர்ந்து இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆனால் என்ன ஆச்சு, காசு பணம்லாம் கொடுத்தாங்க திமுக அதிமுகலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு மக்கள் வந்து விசில ஊதிட்டு. இதுதான் நடந்த உண்மை. புரியுங்களா? இனியாவது இந்த 5 வருஷம் நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க. இந்த பாலியல் தொல்லை, கொள்ளை, கஞ்சா, மது இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இலவசத்தெல்லாம் தேவையில்லை. புரியுங்களா? இலவசத்தை நிறுத்துங்க. மகளிர் பேருந்துங்கிறீங்க, மகளிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசங்கிறீங்க. அது எனக்கு ஒன்றும் விளங்கலை, புரியல. இது எப்படின்னா லாங் பஸ்ஸுக்கா, இல்லை நகர பேருந்துக்கா, இல்லை அந்த மப்சல் பஸ்ஸுக்கா, எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனை கிலோமீட்டர் வரமுறை சொன்னாலும் பரவாயில்ல. இது என்னமோ திமுக கொடுக்குற வாக்குறுதி மாரி நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. மற்றபடி என்னமோ தங்கம் தரங்கிறீங்க, பட்டுப்புடவை தரங்கிறீங்க. பார்ப்போம் என்ன தான் நீங்கள் தர்றீங்கன்னு பார்ப்போம். நான் ஆட்சியை நல்ல முறையாக கொண்டு போங்க. அந்த இலவசத்தை ஒழிங்க. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வைங்க. அரசு அலுவலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருத்துவமனையாக இருக்கட்டும், புரியுங்களா, கிராம நிர்வாக அலுவலகம் இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சங்கிறது தலை விரித்து ஆடுது. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கேமராவை பயன்படுத்திங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமா மாதிரி அரசியல் கிடையாது. நீங்கள் சினிமா மாதிரி கொண்டு போக வேணாம். நான் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை கொண்டு போங்க. இந்த கூட்டணிக்கு வந்து பிரேமலதா, விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நடுவழியில் கழட்டி விட்ருவாங்க. மண் குதிரையில் ஏறி பயணம் செய்கிறதும் சரி, அவங்கள நம்பி போகிறதும் ஒன்று. அதனால் நீங்கள் வந்து 2 பேரையும் தவிர்க்கிறது நல்லது. நாட்டை நல்ல வழிப்படுத்துங்க. 5 வருஷம் மக்கள் தானாக உங்களுக்கு அடுத்த முறையும் வாய்ப்பை கொடுப்போம். இந்த 5 வருடம் நீங்கள் எப்படி ஆட்சி செய்றீங்கிறத பார்ப்போம்.